சாங் ப்ரொடக்ஷனில் வந்து 3வது வீடியோ நான் போடுறேன். இதோட மீதி 2 வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். இப்போ வந்து நம்ம 3 பேட்டர்ன் வந்து ட்ரம்மில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இது ஃபஸ்ட்டு பேட்டர்னு. செகண்ட் பேட்டர்ன் வந்து இன்னொரு ட்ரம்மு இது பீஸில் இருக்கும். இது பண்ணியிருக்கோம். 3வது வந்து ஃப்ளக்ஸ்னு ஒரு பிளக்இன் இருக்குது, அதில் ஒரு ட்ரம்மை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அது 3வது. இப்படி பண்ணியிருக்கோம். இப்போ 4வது வந்து இப்போ நம்ம வந்து இதுவரை மிடியிலே பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே மிடி சீக்வன்ஸு, ட்ரம் மிடியில் ட்ரம் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நம்ம வந்து ப்ரௌசரில் இருந்து எடுத்து நான் இதெல்லாம் வச்சுருக்கேன். இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு வேவ் ஃபார்மில் இருக்குது. இது வந்து இப்போ இந்த ப்ரௌசரில் எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன். இது இங்கே இருக்கிற ஃபோல்டர் ஐக்கானை கிளிக் பண்ணோம்னா லார்ஜ் ஸ்மூத் சேம்பர்னு இருக்குது. இந்த இடத்துல இருந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கேட்டு பாருங்கள். இங்கேருந்து வந்து வேவ் சாம்பிள் எடுத்து இங்கே வச்சுருக்கேன். இந்த 3மே நான் வந்து இந்த ப்ரௌசர்லேருந்து எடுத்து வச்ச பேக்கு. இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணோம்னா இது எங்கேருந்து எடுத்தங்கிறது உங்களுக்கு தெரியும். இதை பார்த்தீங்கன்னா ரைசர் கோஸ்ட்னு இருக்குது, இங்கேருந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சுட்டேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த வேவில் இது வந்து ஆடியோ ஃபைல்ஸு, இது மிடி ஃபைல்ஸு, இது ஆட்டோமேஷன் ஃபைல்ஸு, இதெல்லாம் காட்டு. மிடி ஃபைல்ஸுக்குன்னா நம்ம 3 பேட்டர்ன் வச்சுருக்கோம். அதே போல் இந்த ஆடியோ ஃபைல்ஸ் வந்து 3 எடுத்து வச்சுருக்கு. அது வந்து ஒன்று அன்யூஸ்டாக இருக்குது. இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணோம்னா செலக்ட் அன்யூஸ்ன்னு கொடுத்தோம்னா இது அன்யூஸ்டாக இருக்குது, நான் தேவையில்லைன்னா அதை எடுத்து விட்டுலாம், டிலீட் பண்ணிடலாம். இப்போ இது 3 மட்டும் வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்து வந்து ஒரு பாஸ் ஒரு பாஸ் லூப் வந்து நம்ம வாசிக்கலாம். இது வந்து இந்த சாங் பூராமே சி மேஜரில் இருக்குது. இப்போ வந்து இந்த இடத்துல இருந்து நான் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ரைசர் முடிஞ்சோடனே இந்த இடத்துல இருந்து பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இந்த ட்ராக் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து ஃபோர்த் பேட்டர்ன். ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு பேட்டர்னை வந்து நம்ம சேனல் ட்ராக்கில் ஏற்றி தான் இங்கே கொண்டு வர முடியும். இப்போ வந்து ஃப்ளக்ஸ் பாஸ்ன்னு இங்கே வச்சுருக்கேன். இது சேனல் ட்ராக்கு. இதை வந்து இப்போ ஆடியோ இருக்கு, மிடியில் வச்சுக்கலாம். ஃப்ளக்ஸ் பாஸ்ன்னு இருக்கு. இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த பாஸை வந்து நான் இப்போ வந்து வாசிக்க போகிறேன், ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணணும். பொதுவாக வந்து நம்ம முன்னாடி இதை செலக்ட் பண்ணிக்கணும். இது கண்ட்ரோல் பட்டன் அமைக்கிட்டு இதை செலக்ட் பண்ணணும், செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த 4 பாருக்கு மட்டும் நான் வந்து இப்போ வந்து இந்த பாஸ் வாசிக்க போகிறேன். இப்போ இந்த ரெக்கார்ட் பட்டன் அமுக்கணும்னா இது மாதிரி ஆடியோ ரெக்கார்ட் எடிஷனில் பண்ணணுமா, இல்லை பிளேலிஸ்ட்டில் பண்ணணுமா, இல்லை ஆட்டோமேஷன் பண்ணணுமா என்னன்னு கேட்கும். இப்போ இது எவ்ரி திங் கொடுத்துட்டோம்னா நம்ம மீடியா ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம ப்ளே பண்ணோம்னா 4 பீட் விட்டுட்டு இது வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம அதை கீபோர்டில் நான் ப்ளே பண்ண போகிறேன். நான் மிடியில் வந்து ஒரே ஒரு நோட் வாசிச்சிருக்கேன். அது அப்படி ஒரு கார்டாகவே வரும். பார்த்தீங்கன்னா இது ப்ளே பண்ணுறேன்.
இது நமக்கு வந்து ஒரு பேஸ் லூப்பாகவே கிடைக்கும். ஒரே ஒரு சிங்கிள் நோட்டு, இந்த சிங்கிள் நோட்டை போட்டாவே அது வந்து ஒரு ஒரு பாருக்கு வந்து நம்ம வந்து ஒரு லூப்பாகவே வாச்சிரும். அதான் இந்த வந்து ஃப்ளக்ஸில் இருக்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். இது வந்து நான் முதல்ல சி வாட்சிருக்கேன். இது கொஞ்சம் தள்ளி இருக்கிற காரணம் என்னோட ஆடியோ செட்டிங்ஸில் வந்து நான் வந்து பிரைமரி சவுண்டில் வச்சுருக்கேன். இது ஏஎஸ்எஃப்ஆர் ஆளில் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஏஎஸ்எஃப்ஆர் ஆளில் வச்சோம்னா கரெக்டாக நான் வச்சு எங்கே நான் ப்ளே பண்ணோன்னா அந்த இடத்துல வந்துடும். இப்போ பிரைமரி டிரைவரில் இருக்கிறனால இப்படி இருக்குது. தள்ளி வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஃபஸ்ட்டு சி வாச்சிருக்கேன், அப்புறம் எஃப் வாச்சிருக்கேன். இப்போ நீங்கள் சோலாவை கேட்டிங்கன்னா தெரியும். இது எப்படி இருக்குது? இப்போ நம்ம வாச்சிட்டோம். ஒரு பேஸு, 3 ட்ரம் பீட்டு, ஒரு பேஸு இந்த வேவில் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு ரைசர் வச்சுருக்கேன். இப்போ இதை அன்செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல இருந்து கேட்டு பார்க்கலாம். இங்கே பேஸ் வந்து ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம இந்த மீதி இருக்கிற இந்த பீட்டுக்கும் வந்து இது இந்த கடைசியில் இருக்கிறது வந்து ஒரு ட்ரம் ஒரு ரோல் மாதிரி கொடுத்தா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் என்ன செய்யறேன்னா இது கிளிக் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா மேக் யூனிக்னு வரும். இதை கிளிக் பண்ணிட்டோம்னா இதில் நம்ம வேற ஏதாவது யூனிக்காக இது ஒன்றை மட்டும் மித்ததெல்லாம் ஒரே மாதிரி வாசிக்கும். இது ஒன்று மட்டும் யூனிக்காக இருக்கும். அது எப்படின்னு காட்டுறேன். இது எப்படி இருக்கு? இந்த கடைசியில் வர்றது மட்டும் ஒரு ரோல் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இதை வந்து கேன்சல் பண்ணிட்டு இதை டெலிட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்னாரில் தான் ரோல் கொடுக்க போகிறேன். இப்போ செலக்ட் பண்ணிட்டு இது மாதிரி 3 பார் வரலும் ஒன்று வச்சுட்டு கடைசி பீட்டு ஒன்று வச்சிடலாம். இதை வந்து இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த ஸ்பேனர் ஐக்கான் இருக்கும், அதை வச்சு சாப் பண்ணிங்கன்னா இது நமக்கு சரியாக இருந்தால் விட்டலாம். இல்லைன்னா இந்த டைம் மாடல்ஸை வச்சு வெயிட் பண்ணி கொஞ்சம் இது மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்குது? இதை அக்செப்ட் கொடுத்துடணும். திரும்ப இதை அன்செலக்ட் பண்ணிட்டு திரும்ப இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி சாப் பண்ணோம்னா 4 தடவை சாப் பண்ணியிருக்கு. இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ கேட்டு பார்க்கலாம். எப்படி இருக்கு? இது நல்லா இருக்கு. இதை அக்செப்ட் கொடுத்துடணும். இப்போ வந்து இதோட பிச்சை வந்து கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணோம்னா இன்னும் கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நம்ம இப்போ இந்த இடத்துல இருந்து கண்ட்ரோல் இருக்குது. இதில் வந்து பேன், வெலாசிட்டி, ரிலீஸ் இது மாதிரி இருக்குது. இந்த இடத்துல பிச் இருக்குது. இந்த பிச்சை கிளிக் பண்ணோம்னா நம்ம இந்த ஒவ்வொரு பீட்டோட பிச்சை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு திரும்ப நார்மல் கொண்டு வந்தால் இது நல்லாயிருக்கும். இப்போ கேட்டு பாருங்க.
இந்த ஒரு ஸ்னார் மட்டும் கொஞ்சம் பிச்சு இன்க்ரீஸ் பண்ணிட்டு திரும்ப வந்திருக்கு. இப்போ நான் வந்து இதை ஒன்றை மட்டும் யூனிக்காக தயார் பண்ணியிருக்கேன். மித்ததெல்லாம் ஒரே பேட்டர்ன் தான். இதை மட்டும் தனியாக நான் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட வச்சு கேட்டு பார்க்கலாம். இது 4 பீட் வரணும். வந்து நான் இதை ஒன்று எடுத்துட்டு அது பல இதை யூனிக்காக தயார் பண்ண இங்கே வைக்கிறேன். கடைசியில் ஒரு ரோல் கொடுத்து முடிகிற மாதிரி. இப்படி ஒரு எண்டிங் இருக்கு. இப்போ வந்து நம்ம மூணு பேட்டர்னில் வந்து ட்ரம் பண்ணிட்டோம். இந்த பக்கம் எடுத்து வச்சுட்டோம். ஒரு பாஸ் வாசிச்சிருக்கோம். இனி ஒரு லீடு வாசிக்கணும். இதை ஒரு சாங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு லீடு வாய்ச்சா நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து 5th பேட்டர்ன் போகிறேன். இந்த பாஸ் இங்கே வாசிச்சிட்டோம். எடுத்து வந்து 6th பேட்டர்ன் போட்டு லீடுன்னு போட்டுக்கலாம். இது ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்தா லீடு இங்கே செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இதில் வந்து நம்ம ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு லீடு வாசிக்கணும். இப்போ இந்த இடத்த ப்ளஸ் பண்ணி நீங்கள் என்ன ப்ளக்கின் செலக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்த செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து அதை வச்சுக்கலாம். இந்த லீடு நல்லாயிருக்கு. இதில் ஒரு நான் செலக்ட் பண்ணிட்டேன். இதேமாரி அதையும் கட் பண்ணுவேன். இப்போ நான் ஒரு வந்து சி மேஜரில் இருக்கிறனால இதை நான் வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறேன். இப்போ இந்த இடத்துலேருந்து லீடு வர மாதிரி தான் நல்லாயிருக்கும். இது சேர்த்துக்கலாம். அப்புறமேலு இப்போ இங்கேருந்து இது வரலாம் லீடு வச்சுக்கலாம். இப்போ லீடுக்கு ஒரு ட்ராக்கை வந்து செலக்ட் பண்ணுங்க. 8வது ட்ராக் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெக்கார்ட் பட்டனை வந்துட்டு நான் வாசிக்க போகிறேன். இப்போ நான் வாசிச்சது ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இப்போ ரெக்கார்ட் பட்டனை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த செலக்ட் எடுத்துட்டு இந்த லீடை கீழே வச்சுக்கலாம். இந்த 8வது இது நான் வந்து இந்த சீக்வன்சர் வந்து இந்த மிடி ஆடியோ செட்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கனால இது வந்து நீங்கள் வந்து ஏஎஸ்எஃப்ஆர் வச்சுருந்தீங்கன்னா இது கரெக்டாக அந்த டைமிங்க்கு கரெக்டாக உங்களுக்கு கொஞ்சம் டிலேயாக வாசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் இப்போ இதில் வச்சிருக்கனால தான் அப்படி இருக்குது. நீங்கள் ஏஎஸ்எஃப்ஆர் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாமே வாட்சாச்சு. இப்போ இந்த பீட்டில் வந்து இதை மட்டும் வந்து வச்சுக்கலாம். இந்த பேஸ் எல்லாத்துலேயும் வர மாதிரி வச்சு பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பட்டாமல் வி அமைக்கிட்டீங்கன்னா பி அமைக்கிட்டீங்கன்னா செலக்ட் ஆகிடும். இந்த கடைசி எண்டிங்க்கு ஒரு ரைசர் வச்சா கூட நல்லாயிருக்கும். இப்போ முழுசாக ஒரு சாங் ஃபுல்லாக கேட்டு பார்க்கலாம். முடிஞ்சிச்சு.
நம்ம ஒரு சின்ன லீடு, ஒரு பாஸு, 2-3 வேவ் ஃபைல் எடுத்து வச்சு 4-5 மிடி வச்சுட்டு மிடி ட்ரம் வச்சுட்டு நம்ம பண்ணிட்டோம். இது நான் சும்மா இது வந்து மிக்சர் கொண்டு போய் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இந்த ரைசரில் கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக இருக்குது. இப்போ ஆட்டோமேஷன் பண்ணிவிட்டு இதை வால்யூம் கொடுத்துட்டு இந்த வால்யூம் பண்ணிங்கன்னா இந்த வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மிடி ட்ராக்கை வந்து இது வந்து ஓவர்லாப் பண்ணுது. அதனால் இந்த ரைசர் வால்யூம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஓரளவுக்கு எப்படி உங்களுக்கு வந்து ஒரு சாங்கை வந்து ஒரு லீடு, 2-3 ட்ரம்மு, ஒரு வேவ் ஃபைலை வச்சு எப்படி தயார் பண்ணுறது தெரிஞ்சிருச்சு. அடுத்து வந்து இதை மிக்சர் கொண்டு போய் எப்படி கரெக்டாக வந்து சவுண்ட், வால்யூமு, வேறு எஃபெக்ட் கொடுக்குறது எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க லிங்க், இதுக்கு முன்னாடி இருக்க 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த பார்த்தீங்கன்னா தான் இது புரியும். அதனால் வந்து அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.